ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட இருக்கிற ஓவரால் டேங்க் எல்லாமே ஒரே வீடியோவில் காமிக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால் பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற லாஸ்ட் வெரைட்டியை நான் காமிக்க போகிறேன். நமக்கு எப்பயுமே கப்பி ஃபிஷ் வெரைட்டியில் ஃபுல் கலராக இருக்கிற வெரைட்டி தான் பிடிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டியும் ஒன்று. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டினே சொல்லுவேன். என்கிட்ட இருக்க அப்பிலேருந்தே இந்த வெரைட்டி நான் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ வாங்கியே ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு பர்ச்சேஸ் பண்ணியே. இந்த வெரைட்டி அப்படின்னா வெரைட்டிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் பிளாக் வெரைட்டி தான். ஓகே, இந்த டேங்க்கை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு சிமெண்ட் டேங்க்கு. கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த டேங்க்கில் இப்போலாம் ஓவர் க்ரௌடாக இல்லை, இப்போ நார்மலாகவே இருக்குது. இதில் அப்படி என்னடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் மணி பிளான்ட் இருக்குது. டேங்க்கே ஒரே மாதிரி இருட்டாக இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்க்கு கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணுற வேண்டியிருக்கு கைஸ். கொஞ்சம் தண்ணியெலாம் லீக் ஆகுது. இது பழைய டேங்க் தான், இப்போ தான் ரீசெண்டாக தான் செட் பண்ணேன். அதனால் அப்படியே செட் பண்ணதுனால தண்ணி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இது கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணணும். இது அப்புறமேட் பண்ணிக்கலாம். இப்போ வெரைட்டியே பார்க்கலாம் கைஸ். பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ தெரியுது பாருங்க கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூத்த குடினே சொல்லலாம். எப்பட்றா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஏஜ்லாம் பார்த்திங்கன்னா 1.5 இயர் ஆகுது. அண்டர்லாம் இந்த வேர்ட் கைஸ், 1.5 இயர் ஆகுது இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா. இப்போ இது ப்ரீடிங் ஆகிறதில்ல. இது எதுக்கடா வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக எல்லோரும் சொல்லுவாங்க கப்பி ஃபிஷ்ஷு ஒரு 2 இயர்ஸ் சர்வே ஆகும் அப்படின்னு. அந்த ஒரே காரணத்துக்காக ஒரு ரீசெண்டாக ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் சேல் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீடுக்கோசரம் ஒரு 4 குட்டி, 4 ஃபிஷ்ஷாக நிறுத்தி வச்சுருந்தேன். அந்த ஃபிஷ்ஷு தான் இது பார்த்திங்கன்னா. இது 1.5 இயர் ஆன ஓல்டு ஃபிஷ்ஷு தான். இது இப்போ ப்ரீடு எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுச்சு. மேலும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜெய்ஜான்டிக்காக இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 5-6 சென்டிமீட்டர் வரும் கைஸ். அது கையில் பிடிச்சி காமிக்கிறேன் ஃபைனலாக. சைஸு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு, ஜெய்ஜான்டிக் சைஸ் தான், பிக் சைஸ் தான். மேலே இப்போ வயசாகிடுச்சதுனால இப்போ ப்ரீடெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுச்சு. அங்கடா ப்ரீடே ஆகலை, குட்டிலாம் நிறையா சுற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த பேட்ச் போட்ட குட்டியில் கைஸ், அதாவது ஃபுல் பிளாக் போட்ட குட்டி கிடையாது. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ கப்பி போட்ட குட்டி. ரீசெண்டாக 2 பேட்ச் போட்டிருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த குட்டி தான் அந்த டேங்க்கில் இருக்குது, 2 பேட்ச். அது ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 10 குட்டி போட்டுச்சு. ரெண்டாவது பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 20 27 நம்ம போட்டுச்சு. அதோட குட்டி தான் இதில் விட்டு வச்சுருக்கேன். ஏன்டா இதில் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்கிட்ட டேங்க் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த டேங்க்கில் ஒரு ஸ்பெஷல் மிஷின் இருக்குது, அதனால் விட்டு வச்சுருக்கேன். இது குட்டியெல்லாம் சாப்பிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரண்ட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியை கூட சாப்பிடாது. ஏன்னா இந்த பேரண்ட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா போலார் பேரட் மாதிரியே தான். என்னடா கப்பி ஃபிஷ்ஷும் போலார் பேரட்டும் கம்பேர் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு கம்பேர் ஆகாது. ஒரு 50% கம்பேர் ஆகும் கைஸ். ஏன்னா இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியை கூட சாப்பிடாது. மேலும் அதே மாதிரி தான் ஒரு சூப்பர் பேரட் மாதிரி இது வேலை செய்யும். எப்போ அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேச்சுரலாகவே தெரியும் கப்பி ஃபிஷ் ஒரு செமியடல் சைஸ் வரவே ஒரு 45லேருந்து ஒரு 50 நாள் ஆகும்னு. ஆனால் இந்த பேட்ச் குட்டி போட்டு சேம் இதே டேங்க்லேயே வச்சுருந்தா ஒரு 30 டேஸ்லேயே செமி அடல்ட் சைஸ் கொண்டு வந்துடும் கைஸ். இது இந்த டேங்க்கு ஸ்பெஷலே அதுதான். இது டேங்க் ரீசெண்டாக ஒரு 1 மந்த்து தான் ரெடி பண்ணி வச்சு இந்த அடல்ட் சைஸ் ஃபிஷ்ஷை விட்டு வச்சுருந்தேன். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கடைசியாக அந்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 10 குட்டி போட்டுச்சு. எந்த ஃபீமேல் போட்டுச்சுன்னு தெரில, ஒரு 10 குட்டி மட்டும் தான் போட்டுச்சு. அதுலேயும் அந்த 10 குட்டியும் எதாவது இருந்துச்சுன்னா ஃபுல்லாக மேல் காய்ஸ், ஒரு ஃபீமேல் கூட கிடையாது. அந்த 10மே மேல் மட்டும்தான் இருந்தது. சரி ஓகே, அது நார்மலாக நடக்கிறது தான். ஆனால் 30 இது லாஸ்ட் பேட்சுங்கிறனால நானும் அதை எடுக்கலை. சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு நானும் எடுக்கலை. ஆனால் அந்த 10 குட்டியுமே ஒரு 30 நாள், ஜஸ்ட்டு ஒரு 30 டேஸ் தான் கழிச்சுட்டு வந்து பார்த்தேன். எல்லாமே மேல் காய்ஸ். அது சைஸ் பார்த்திங்கன்னா செமியடல் சைஸே வந்துடுச்சு. அது பார்த்திங்கன்னா இதே டேங்க்கில் ப்ரீடும் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் செப்பரேட்டாக பிரிச்சிட்டேன்.
அப்போ தான் இந்த டேங்க்கை பற்றி பார்த்தேன், அனலைஸ் பண்ணேன். இந்த டேங்க்கு பார்த்திங்கன்னா அப்போ ஒரு 4 ஃபிஷ் இருந்ததுனால ஒரு 10 குட்டி தான். அதனால் கெப்பாசிட்டி அதிகம், ஃபுட்டும் நல்லாவே மெயின்டைன் ஆனுச்சு. அதனால் சீக்கிரமாகவே க்ரோ ஆகிடுச்சு. அதே அந்த ஒரு காரணத்தினால அந்த குட்டியும் விட்ருக்கேன். இப்போ அந்த குட்டி வேணால் ஓவர் க்ரௌடாக இருக்கும், ஆனால் அடல்ட் சைஸுக்கு இந்த ஸ்பேஸுக்கு ஓகே தான். ஓகே, இந்த ஃபிஷ்ஷை காமிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கையில் பிடிச்சி காமிக்கிறேன். அப்போ தான் இது எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பிடிச்சாச்சு. என்னடா வேறு டேங்கில் பிடிச்சி காமிக்கிறீங்கன்னா, அந்த டேங்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் எப்பயுமே. ஈவினிங் டைமுங்கிறதுனால சன்லைட்டும் குறைஞ்சிச்சு. அதனால் வேறு டேங்கில் பிடிச்சி காமிக்கணும். நானும் ரொம்ப நாள் இந்த மீனை க்ளோஸ்அப்பில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வேறு டேங்கில் பிடிச்சாச்சு. இதோட சைஸ் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு வெரைட்டியில் பெஸ்ட்டு மீனுங்கன்னா இந்த 4 மீனுங்க தான். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் பிடிச்சி மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்வலாகவே தெரியும், கப்பி ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் மேல் ஒரு சைஸாக இருக்கும், ஃபீமேல் ஒரு சைஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபீமேல் தான் பெருசாக இருக்கும், அப்புறம் மேல் சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் மேலும் ஃபீமேலும் ஒரே சைஸ்லேயே இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி ஃபீமேலோட மேலு தான் ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. பார்த்திங்கன்னா அது ஃபீமேல் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஒரு விரலில் ஒரு 2 லைனுக்கே வருது இந்த ஃபிஷ்ஷு. பார்த்திங்கன்னா இதோட பெருசாலாம் சிலர் வளர்த்துவாங்க, ஆனால் அது முக்கியம் இல்லை. ஏன்னா இது வளர்ந்த என்விரான்மெண்ட் அந்த மாதிரி. இதுக்கு பார்த்திங்கன்னா காம்படிஷனாக ஒரு 30-40 மீன் கூட இதெல்லாம் வளர்ந்துச்சிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி க்ரோத்து தான். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இது வளர்ந்தது இந்த ஃபிஷ்ஷெல்லாம். அதெல்லாம் ஒரு சைஸில் இருக்கும், இந்த ஃபிஷ்ஷிங் மட்டும் பெருசாக இருக்கும். அதனால் இதெல்லாம் செலக்டிவாக எடுத்து வச்சுருந்தது. இதெல்லாம் சேல் பண்ணாமே வச்சுருந்தேன் ரொம்ப காலமாக. ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் சென்டிமெண்ட்டு மாதிரி தான் இந்த ஃபிஷ் எல்லாமே. இது எவ்வளோ நாள் தான் வாழுது அப்படிங்கிறதுக்கோசரம். இது ஃபீமேல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், அப்படியே மேல் மாதிரியே இருக்கும். ஃபீமேல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் நான் பிடிச்சி காட்டுற பாருங்க. சில ஃபீமேல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரு அப்படியே ஸ்கேல்லாம் தெரியும், டெயிலில் மட்டும்தான் பிளாக் கலராக இருக்கும். ஆனால் இந்த ஃபீமேலுக்கெலாம் பார்த்திங்கன்னா பாடியே நல்லா பிளாக் கலரில் இருக்கும், ஃபுல்லாக பிளாக் இருக்கும் பாருங்கள். நல்லா சைஸ் பார்த்துக்கோங்க, கரெக்டாக அந்த விரலில் இருக்க 2 லைன் வரைக்குமே இருக்குது சைஸு, பார்த்திங்கனாலே தெரியும். ஆனால் இப்போ இதெல்லாம் ப்ரீடிங் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துலேயும் ப்ரீட் எடுத்தாச்சு எல்லா ஃபீமேலும் இருந்து. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா 1.5 இயர் ஆகுது. ஒரே ஒரு ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 1 இயர் தான் ஆகுது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரோத் அதிகமாக இருந்ததுனால இந்த டேங்க்கில் எடுத்து போட்டாச்சு. ஆனால் இந்த டேங்க்கு 1 மந்த்தாக இதோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசெண்டாக ஒரு ஃபீமேல் ஆட் பண்ணோன்னே அந்த ஃபீமேலை அடின்னு அடித்து துவைச்சிருச்சிங்க. ஏன்னா அவ்வளோ காம்படிஷனு போட்டு அடித்து நவுத்திடுச்சுருங்க. அது எந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஃபீமேல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபீமேல் தான் அது. அடித்து நவுத்திட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அடுத்த நாளே எல்லாம் சமாதானம் ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் டேங்கில் பார்த்திங்கன்னா எந்த ஃபிஷ்ஷுமே இன்ட்ரடியூஸே பண்ண முடியாது. ஏன்னா மற்ற இந்த சைஸுக்கு வேறு ஃபிஷ்ஷை விட்டோம்னா வச்சுக்கோங்க, மேல் எதுவும் பண்ணாது, ஃபீமேல் தான் ஃபைட்டரோட மோசமாக சண்டை போடுது கைஸ். இந்த ஷாக்கிங்கான விஷயத்துக்கு அவசரமே இந்த ஃபிஷ் எல்லாமே செப்பரேட்டாக வளர்த்துருது, ஒன் ஆஃப் த கலெக்ஷனில் வளர்த்துருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்ன ஃபிஷ்ஷு சுற்றும். இதுதான் பார்த்திங்கன்னா நான் மேலும் ஃபீமேலும் செப்பரேட்டாக பிரிக்கிற சைஸ். இது செமி அடல்ட் சைஸ்னே சொல்லலாம். இப்போயே பாருங்கள் சேட்டையை காட்டுதுங்க, எகிரிக்குதிக்க பார்க்குதுங்க, இது நம்ம தொட்டி இல்லை அப்படின்னு. அந்த மேலையும் இந்த மேலையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், அதோட டெயில் சைஸு கூட இது வராது. ஆனால் இதுவும் மேல் அதுவும் மேல். அப்போனா இதோட இம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதோட ஜீன் அந்த மாதிரி. மேலே பிடிச்சி காட்டுற பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா இது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த ஃபிஷ்ஷு. இது ஆக்சுவலி ஃபுல் பிளாக்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே பாடி பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், டெயில் பார்த்திங்கன்னா நல்லா லீனாகவே இருக்கும். இந்த வெரைட்டி எப்படி வந்ததுன்னு என்கிட்ட தெரில. ஆனால் இதோட ஜீன்லாம் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி மேல் எந்த வெரைட்டியில் வரும்னு பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டில் வரும். ஆனால் ஃபுல் கோல்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் டெயில் தான் வரும், பாடி நல்லா பெருசாக வரும். ஆனால் இந்த மேல் பார்த்திங்கன்னா பாடி நல்லா பெருசு, ஹெவி சைஸு, டெய்லும் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் அந்த சைடு டேங்க்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன். டெயில் ரொம்ப லென்த்தாகவே இருக்குது. இதெல்லாமே ஐ டார்சல் தான், ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும்தான் இந்த மேலே இருக்க டார்சல்ஸ் சின்னதாக இருக்கும், மிச்சம் 2 ஃபீமேலுமே ஐ டார்சல் தான். எல்லாம் செலக்டிவாக தான் எடுத்து போட்டது. ஏன்னா இதே மாதிரி லைனேஜ் வேணுங்கிறதுக்கோசரம் செலக்டிவாக ப்ரீட் பண்ணது இது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா
இந்த ஃபிஷ்ஷை இந்த பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடைசி பேட்சுக்கு முன்னாடி பேட்சில் ஒரு சம்பவம் பண்ணுச்சு. அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சம்பவம். கப்பி ஃபிஷ் வரலாற்றுலேயே அதுதான் எனக்கு இந்த ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. நான் அதை தனியாக ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக போடுறேன். இதுதான் கைஸ் இந்த வீடியோ. இதை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். நான் இதோடு நிறுத்திக்கிறேன். இதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் கவனிக்கிறது. மற்ற ஃபிஷ் மாதிரிலாம் விட்றதில்ல. இப்போ கூட பார்த்திங்கன்னா காலையில் போட்ட ஃபுட்டு வேஸ்ட் ஆனது, அதை கூட இப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இதை பிடிச்சிது. ஏன்னா இது எவ்வளோ நாள் தான் வாழுதுன்னு பார்க்கலாம், இதோட லைஃப் டைம் எவ்வளோன்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 ஃபிஷ்ஷும் ஹாப்பியாக தான் இருக்குது அதோட டேங்க்கில். எந்த ஃபிஷ்ஷு குட்டியாக இன்ட்ரொடியூஸ் பண்ணோம்னா எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் இது சைஸுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணோம்னா அடித்து நவுத்துதுங்க. அது மட்டும் ஒன்று தெரிஞ்சு போச்சுங்க. அதனால் இது நான் கிளாஸ் டேங்கில் பிடிச்சி காமிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு டைமு மேலே மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா நானே பார்த்து 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா மேல் பார்த்திங்கன்னா நிஜமாலுமே 1.5 இயர் ஆகுது கைஸ். நானும் டெத் ஆகிடலாம்னு நினச்சேன். ஆனால் இம்யூனிட்டி நல்லாவே இருக்குது. ஏன்னா இது வளர்ந்தது அப்படி. ஏன்னா லைவ் என்விரான்மெண்ட்டில் மாதிரி நான் வளர்த்துனேன் இந்த ஃபிஷ் எல்லாமே. அதனால் க்ரோத் வைஸ் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு இருந்தது. இது நான் சைடு வியூவில் நான் காமிக்கிறேன் கைஸ். ஒரு வழியாக இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி வீடியோ ஷூட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. சோர்வடைகிற மாதிரி தெரியல. இதெல்லாம் சைஸில் பெருசாக இருக்கனால எனர்ஜிலாம் அதிகமாக இருக்கும் போல். நான் டக்குன்னு வீடியோ எடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா அந்த டெயில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், ரவுண்டாக இருக்க ஃபீமேல். இது மேலே ஐடார்சலும் ஷார்ட்டாக தான் இருக்கும் இந்த ஃபீமேலு. அடுத்து மேலே பார்த்திங்கன்னா ஐடார்சல் ஃபீமேலு பாடிக்கும் டெய்லுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா பாடி ஒரு சைஸில் இருக்குது, டெய்ல் அதுக்கு மேலே இருக்குது. ஏன்னா நல்ல ஜெய்ஜாண்டிக் தான். என்கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மீன்னா இதை தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஐடார்சல் ஃபீமேல் தான். டெய்லும் கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது இப்போ விட்ட ரீசெண்டான ஃபீமேல் தான். ஆனால் இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த டேங்க்குள்ளே போகிறதுக்கு கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா விட்டு ஒரு வாரம் வரைக்குமே இதை அடிச்சுட்டு தான் இருந்தது. 2 ஃபீமேலும் செம்ம சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடுக்காமல் விட்டேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும், அப்படி ஒரு சண்டை. ஓகே கைஸ், இதுதான் சைடு வியூவு. என்கிட்ட இருந்த ஒரு கண்டெய்னரில் தான் இது நான் 4ஐயும் போட்டு காமிக்கிறேன். ஏன்டா இது இவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஃபோக்கஸ் ஆகுது. பெருசில் நான் போட்டு பார்த்தேன், அது ஃபோக்கஸ் ஆகலை. இதுதான் ஓவரால் வியூவு. நான் இது சீக்கிரம் டக்குன்னு விட்டுறேன். ஏன்னா இதுங்களாம் ரொம்ப எனர்ஜியாக இருக்குங்க, டவுனே ஆக மாட்டேங்குதுங்க. டேங்க்லேருந்து விட்டால் எகிரி கூட குச்சிரும் போல். இதோட டேங்க்லேயே நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க ஜெய்ஜாண்டிக் கப்பி ஃபிஷ், அது ஃபுல் பிளாக்கில். இந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா கேப் கிடைக்கிற நேரத்தில் தண்ணியை டாப் அப் பண்ணியாச்சு. ஃபிஷ்ஷு பிடிக்கிறப்ப கொஞ்சம் வேஸ்ட்டும் இருந்தது, தண்ணி குறைஞ்சிருந்தது லெவலு. அதனால் கொஞ்சம் தண்ணி எல்லாமே டாப் அப் பண்ணிட்டோம். இந்த டேங்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் உடனே குயிக்காக செஞ்சுருவோம். ஏன்னா அந்த டேங்க் அந்த மாதிரி. இப்போ அந்த டேங்க்கோட ராஜாங்களெலாம் ரிலீஸ் பண்ணிடலாம். இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் ஒரு செலஃபேன் கலரு ஃபீமேல் சுற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பார்த்திங்கன்னா மிக்சடு கப்பிலேயே ரொம்ப லோ குவாலிட்டியில் வந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷு. அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஏதோ ரிவர் ஃபிஷ் மாதிரி இருக்கும். அதை ஏன்டா இதில் போட்டு வளர்த்துட்ருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்க்கில் போட்டோம்னா சீக்கிரமாக வளர்ந்துடும். அந்த ஒரு ரீசன்னால் போட்டேன். சரி, அது வளர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சில வெரைட்டி வாங்குகிறோம்னா அது நம்ம டெம்பரேச்சருக்கும் நம்ம ஃபுட் லைனுக்கும் சர்வே ஆகணும் கைஸ். அது ஆகாமல் ஒரு ஃபீமேலோ இல்லை மேலோ டெத் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக செலஃபைன், எந்த ஒரு கலருமே எந்த ஒரு ஜீனுமே மாறாத ஒரு ஃபீமேலாக எடுத்து வைங்க. எப்பயுமே ஒரு ஸ்பேர் கீ மாதிரி வச்சுருங்க. இந்த ஃபீமேல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு வெரைட்டியில் ஒரு ஃபீமேல் டெத் ஆகிடுச்சுன்னா கூட வேறு ஃபீமேலோட மேட் பண்ணி அதோடய ப்ரைஸ் எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா அதோடய ஃபீமேலோட கொஞ்சம் லைனேஜ் மாறும். அதாவது டெயில் பேட்டர்னோ இல்லை கலர் பேட்டர்னோ கொஞ்சம் மாறும். அதனால் இந்த மாதிரி ஃபீமேலெலாம் நீங்கள் போட்டு ப்ரீட் பண்ணிங்கன்னா சேம் மேல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும். பாடி ஸ்ட்ரக்சரோ இல்லை டெயில் ஸ்ட்ரக்சரோ ஃபீமேலேருந்து வராது, ஃபுல்லாக மேலேருந்து தான் வரும். அதே பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல் ஃபீமேல்லேருந்து போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் லைனேஜ் மாறும். அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் அந்த செலஃபேன் ஃபீமேலை வளர்த்திட்ருக்கோம். இந்த என்ட்ரி வருது பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் விட்டேன். ஒரு சின்ன பேபியை தான் விட்டேன். இப்போ நல்லா கொழுன்னு வளர்ந்துருக்கு போல், எல்லாம் எக் லோட் ஆகிருக்கு போல். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எந்த ஃபீமேலுக்கும் டிமாண்ட் இல்லை, அதனால் அது அப்படியே வளரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கோட உண்மையான முதலாளிங்களாம் உள்ளே விட்ருவோம். போங்க உங்கள் டேங்க்கை திரும்ப விட்டீங்க.
பார்த்திங்கன்னா டேங்க்கில் விட்றதுன்னு தெரியல, ஏன்னா பிளாக் கலரில் இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. இது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, நல்லாவே இப்போ இருக்குது. ஏன்னா இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா பயப்படாது, ஏன்னா இது அப்படி தான் வளர்ந்தது. இது ஒரு ஃபிஷ்ஷு கூட சாப்பிட்டதில்லை, இத்தனை நாள் வரலாற்றில் ஒரு ஃபிஷ்ஷு கூட சாப்பிட்டதில்லை. இதில் பார்த்திங்கன்னா குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 37 குட்டி இருக்குது. நான் இந்த குட்டியை கவுண்ட் பண்ணுறப்ப பாருங்கள் கைஸ், அந்த 37 குட்டியும் அப்படியே தான் இருக்கும், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை அப்படி நம்பலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. மற்ற ஃபிஷ்ஷு மாதிரி இதெல்லாமே சேட்டைலாம் பண்ணுறதில்ல, ஆனால் இதோட குட்டிங்க சேட்டை பண்ணும். அதை நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன், அது என்னான்னு. இந்த வீடியோ கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால பேச்செல்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. என்னடா இதுக்கே இவ்வளோ நேரம் வந்துருச்சு, அடுத்தடுத்த டேங்க்லாம் எப்படா காமிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இது பார்ட் 1 வச்சுக்கோங்க. பார்ட் 2ல் ஒரு 4 டேங்க்கை ஒரே இதிலே கவர் பண்ணிடுறேன். இந்த டேங்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்த டேங்க்கை சீக்கிரமாக பேட்ச் ஒர்க் பண்ணி இதோட டேங்க் இதுக்கே ஒப்படைக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இந்த வீடியோ போணுச்சு. ஓகே, பாய் கைஸ்.